ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோனால தூங்க முடியல. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படியெல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு. அந்த லேப்ல படுத்திருக்காருல அந்த ரைட்டர் நான் பேசுறது கேக்குதா கேக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட கேக்குறாரு, நான் பேசினா இவருக்கு கேக்குமா அப்படிங்கிறாரு. இல்ல, நீங்க பேசி பாருங்க, பேசினா உங்க பிரெயின் வேவ்ஸ்ல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் வரும், அதனால நீங்க பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரு பேசுறங்காட்டிதான் இவரு இங்க டிஸ்டர்ப் ஆகுறாரு. ரைட்டர் நீங்க எங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் நான் சொல்றத நல்லா கேர்ஃபுல்லா கேட்டுக்கங்க. நாங்க இவ்வளவு நாளா ரிசர்ச் பண்ணதுல என்ன கண்டுபிடிச்சோம்னா, இவங்கள ஹீரோயினை எப்படி ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வர வைக்கணும்னா, உங்களை அவங்க ஃபுல்லா நம்பினா மட்டுமே அப்பதான் ரெண்டு பேரும் ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வர முடியும், இல்லாட்டி வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை நல்லா அவர் கேட்டுக்கிறாரு. இவங்களை ஃபுல்லா 100% இவங்க நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கார்ல யாரோ வராங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வராங்க, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது, அவங்க அவங்க வேலையவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒர்க் பாக்குறது, தூங்குறது, சாப்பிடுறது, இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஹீரோவும் ஹீரோயினும் எங்கேயோ கார்ல வெளியே போயிட்டு வராங்க. அப்ப ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப க்ளோஸா வந்துடுறாங்க. வந்தப்ப ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அங்க அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ்ல போறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ்ல நிக்கும் போது அங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க எங்கன்னு சொல்லி போன் பேசிட்டு வராங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க தான் இது கூட இருக்கிறீங்களா, சரி பார்த்து தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அதனால இவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஐயோ, ஓடி போய் அவங்க ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பைத்தியமா, நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன்னா, எனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. அந்த லீ ரூஹான் ஸ்கிரிப்ட்ல மட்டும்தான் அவரு நேர்ல அப்படியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இவங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு ஆள் தான் ரியலா வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பியே இவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இவங்களே புலம்பிக்கிறாங்க, ஸ்கிரிப்ட்ல இருக்கிறவர் எப்படி நேர்ல வருவாரு இதாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ வர சத்தம் கேட்டோன்னு இவங்க குடுகுடுன்னு ஓடி போய் தூங்குற மாதிரி நடிச்சிருவாங்க. அப்ப அவர் எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு அவர் போயிடுவாரு ஹீரோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினை காணான்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்கி எந்திரிச்சு பாப்பாரு. கடைசியில பார்த்தா வெளியே பார்த்தா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் ஹீரோயினை ஒரு மாதிரி பாப்பாரு. அப்ப அவங்களுமே அதனால அவங்க அப்பா ஹீரோ பாப்பாரு. அப்பதான் கேட்பாரு, எப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க அப்படிங்கிறது. இல்ல, என் பொண்ணுதான் காலையில நேரமா ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இத்தனை நாளா நீ ஹாஸ்பிட்டலுக்கே வரல அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, உங்க பொண்ணை இவ்வளவு நாளா இவருதான் பத்திரமா வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரிவாங்க எல்லாம் டீ குடிக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் விட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே போயிருவாங்க. அப்பதான் இவர் அவங்க சொல்லுவாங்க, தேங்க்ஸ், இவ்வளவு நாளா என்ன நீங்க ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்ல எதுக்கு தேங்க்ஸ்லாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சரி அங்கிளும் வந்துட்டாரு அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவரு கிளம்பிடுவாரு. ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் திங்க் பண்ணி பாப்பாங்க. ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு சும்மா ஒரு ட்ரீம் தானே, அது பேப்பர்ல எழுதுறது தானே. இவர் என்ன விட்டு போனதுக்காக நம்ம எதுக்கும் இல்ல ஃபீல் பண்ணும், ஏன்னா எமோஷனலா என்ன கனெக்ட் ஆக போறோம், ஐயோ இப்படிலாம் யோசிக்காதேன்னு சொல்லி அவங்களே திட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க அப்பா அங்க எங்கேயோ வாக்கிங் போயிருக்கிறாரு. போயிருக்கப்ப அங்க இருக்கிறவங்க சில பேர் இவரை கேம்பிளிங் விளையாடுறதுக்காக கூப்பிடுறாரு. இவரு இல்ல வேணாம் அப்படின்னாங்கட்டு, இல்ல வாங்க வாங்க அங்க போய் விளையாண்டா எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அங்க கூட்டிட்டு போயிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிறவங்களும் பேசிக்கிறாங்க. அங்க பாத்தியா முட்டை கோழி முட்டை போட்டு அதுல இருந்து குஞ்சு வர போகுது அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி சரி நான் போய் சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க போயிடுறாங்க. நினைச்சு பாக்குறாங்க, ஏன் லீ ருஹானை பத்தி எந்த ஒரு நியூஸ்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. அப்புறம் நீ பைத்தியம் மாதிரி நினைக்காத அவனை பத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களை போய் டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணிட்டு இல்ல இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இதே ஒரு 2-3 டைம் பண்ணனது எல்லாத்தையும் மெசேஜையும் டெலிட் பண்ணி விட்டுருவாங்க.
அங்க சடனா அவங்க அப்பா வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து திடீர்னு எந்திரிச்சிருவாங்க. அப்பா எதுக்கு இவ்வளவு திங்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல இல்ல, இது வந்து லேட்டஸ்ட் வாஷிங் மிஷினு, அப்புறம் வந்து ஓவன் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே உனக்கு பிடிச்சதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க கழுத்துல போட்டிருக்கிற செயினை வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏது காசு அப்படின்னு கேட்பாங்க. என்ன வேணாம், தப்பாலாம் எதுவும் பண்ணல, இதை பத்தி நம்ம அப்படி பேசலாம் அப்படின்றாரு. அப்புறம் இல்ல, நான் இத்தனை நாளையில இப்பயே சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு, இவ்வளவு நாளா நான் ஒர்க் பண்ணல, அதுல கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது, ஒருவேளை தப்பான வழியில காசு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்ப அவர் கையில வந்து பிரேஸ்லெட் இருக்கிறது பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து கேட்பாங்க, உண்மையாவே உங்களை நம்பலாம் இல்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்பாவை நம்பு அப்படின்பாங்க. சரி, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அப்பாவும் பொண்ணும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த லில்லியும் அந்த ஜோவான் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இத்தனை நாள் ஆகுது, ஆனா நம்ம வந்து பழி வாங்குற மாதிரி அவளுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கவே மாட்டேங்குது, எதா இருந்தாலும் நம்மளுக்கு தான் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, என் காலை வேற உடைச்சிட்டா, இதுக்கு நான் கண்டிப்பா அவளை வந்து பழி வாங்கி ஆகணும். நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரிட்டர்ன் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா அவளை எதுவுமே பண்ண முடியல, கண்டிப்பா அவளை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா இவ சொல்லுவா, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, கண்டிப்பா அவளை ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதனால நான் கண்டிப்பா அவளை ஏதாவது பண்ணுவேன். அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாரு, அவரை வச்சே வந்து அவங்க சொத்து எல்லாத்தையுமே வந்து நான் வாங்கி காமிச்சிருவேன் பாரு, அவங்க காசு எல்லாத்தையுமே. ஏன்னா வந்து கேம்பிளிங்ல வந்து அவருக்கு விளையாட வச்சு அப்படியே அவங்கள சைன் வாங்க வச்சு எல்லாத்தையுமே நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவ சொல்லிட்டு இருப்பா. அவர் வந்து உன்னால முடியுமா அப்படிம்பாங்க. அதெல்லாம் முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. என்னோட அப்பா வந்து வெளியே போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து புக்கு படிக்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து இவர் எங்க போறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. மறைஞ்சு மறைஞ்சு அவங்க அப்பா பாத்துட்டு வரான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது அங்க வந்து நம்ம ஹீரோ சார் வராரு. வந்ததுக்கு அப்புறமா அவர் சொல்லாரு, மிலா இந்த உனக்கு பிடிச்ச ட்ரிங்க் வாங்கி டீ வாங்கி தந்திருக்கிறேன் குடி அப்படின்பாரு. இல்ல எனக்கு ஒரு எமர்ஜென்சியா போகணும் அப்படின்னங்காட்டி, ஏன் இத்தனால என்ன பார்த்தா நீ மறைஞ்சுக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, எதா இருந்தாலும் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நான் அதெல்லாம் இல்ல, உன்னை நான் அவாய்ட் பண்றேன்னு கேட்பாரு. அவாய்டும் பண்ணல, ஒன்னும் பண்ணல, இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்பாரு. ஆனாலுமே இவங்க வந்து எதுவும் சொல்லாதங்காட்டி, சரி போ, உனக்கு பிடிக்கலைன்னா நான் இதை பத்தி பேச விரும்பல, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவரு கோட்ல போட்டிருக்கிற நாட்டை பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்ததுக்கு அப்புறமா வந்து அப்படியே ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸா நிப்பாங்க. நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ வீட்டுல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்க ஹீரோயினோட அப்பா வந்து கேம்பிளிங் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சுதான் வந்து விளையாடுவாங்க. இப்பெல்லாம் வந்து இவர் வந்து வின் ஆகிறது இல்லை, இவர்கிட்ட இருக்கிற எல்லா காசுமே வந்து போயிருது. ஆனா கூட இருக்கிறவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணாதீங்க, உங்க ஹோப்பை விட்டுறாதீங்க, கண்டிப்பா உங்க லக் வந்து இருக்கும், நீங்க கண்டிப்பா விளையாடுங்க, உங்களுக்கு லக் இருந்தா கண்டிப்பா மறுபடியும் வரும், ரெண்டாவது ரவுண்ட் விளையாடுங்க, மூணாவது ரவுண்ட் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இவரை நல்லா ஏத்தி விட்டு இவரை வந்து விளையாட வைப்பாங்க. ஆனா இவருக்கு காசு இல்லாதங்காட்டி மறுபடி விளையாடணும்னா அங்க ஒரு பேப்பர்ல வந்து சைன் வாங்கிப்பாங்க. சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க காசு தருவாங்க. அந்த காசை வச்சு இவர் விளையாடுற மாதிரி தான். ஆனா இங்க உள்ளுக்குள்ள வந்து இந்த வில்லனும் அந்த லில்லியும் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாத்தியா இவர் எப்படி மூளையே இல்லாம பேப்பர்ல சைன் போட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு காசை, இவர் என்ன பண்ணணும்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒருத்தர் வருவான். மேபி இவன் தான் அந்த கேம்பிளிங்கோட ஓனரோ என்னவோ. அவன் தான் சொல்லுவான், அதெல்லாம் இல்ல, அவனை டக்குன்னு வந்து அவனை ஜெயிக்க விடாமல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்க வச்சு அப்புறம் தான் அவன் கிட்ட இருக்கிறத வந்து புடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இதை பத்தி நீங்க இது பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து என்ன இவன் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுதான். மறுபடியும் இவர் வந்து தோத்துருவாரு. மறுபடியும் காசு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருக்கிற காசே வந்து 200 யுவான் தான் இருக்குது அப்படிங்காட்டி, அதெல்லாம் இல்ல எனக்கு நிறைய காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாரு. அந்த புதுசா ஒருத்த வந்தான்னு அவன் வருவான், அவரு காசு கொண்டு வந்து விடு, அவர் எவ்வளவு கேட்டாலும் கொடு, 1 மில்லியன் கூட கொடு அந்த மாதிரி சொல்லுவான். ஏன்னா வந்து இவரை நம்ப வச்சுதானே ஏமாத்தணும். அதுக்காக அங்க இருந்து ரெண்டு பேர் வந்து பாக்ஸ் நிறைய காசு கொண்டு வந்து
வைப்பாங்க. ஓபன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இதுல 1 மில்லியன் இருக்கு, இதை வச்சு நீங்க விளையாடுங்க, அந்த மாதிரி விளையாடுங்கன்னு சொல்லிடுறான். உள்ள இருந்து அவங்க 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இத்தனை நாளா உங்களுக்கு எப்படி இந்த காசெல்லாம் வந்துச்சு, நீங்க கேம்பிளிங் விளையாண்டுதான் இந்த காசெல்லாம் வந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வருவாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப அங்க இருந்த பேப்பர்ல வந்து இவங்க சைன் போடுவாங்க. ஏமா நான் பண்ணதுதான் தப்பு, என் மணியெல்லாம் இவங்க வாங்கிட்டாங்க, என் மணியை குடு குடு அப்படிம்பாங்க. பரவாயில்ல விடுங்க, நானே சைன் போட்டுட்டேன்ல, நாமளும் கேம்பிளிங் விளையாடலாம் விடுங்க. இல்லம்மா நானே தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்க எப்ப கேம்பிளிங்குள்ள வந்தீங்களோ அப்பவே வந்து நம்ம தலையெழுத்து வந்து மாறிடுச்சு, என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கலாம், விடுங்க வாங்க விளையாடலாம். வா இல்லம்மா நான் சாரி அப்படிம்பாங்க. இல்ல வாங்க விளையாடலாம், வாங்க கண்டினியூ பண்ணலாம், நம்ம வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருப்போம்னு சொல்றது கேம்பிளிங் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாளா எதுக்கும் பயப்படவே இல்லை, வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால அங்க இருக்கிறவங்களும் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க அப்பா வந்து வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா விளையாடலாம் வாங்க, எப்படி இருந்தாலும் விளையாண்டு முடிச்சா நம்ம ஃபேமிலி ஒண்ணுமே இருக்காதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, வாங்க நம்ம விளையாண்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிட்டு அவங்களும் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்க இருக்கிற அமௌண்ட் எடுத்து இவங்க வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணங்காட்டி அவங்க அப்பா வந்து வேணாமா வேணாமா இவ்வளவு அமௌண்ட்லாம் வைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவங்க வந்து 13,000 எவ்வளவோ வச்சுதான் விளையாடுவாங்க அவங்க. ஆனால் 30,000 போதும்னு அங்க இருக்கிறவங்க சொல்லுவாரு. ஆனா இவங்க வந்து இல்ல அதிகமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறமா வந்து இங்க பாரு, இந்த இதுல வின் ஆயிட்டோம்னா இங்க இருக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப உள்ள இருந்து 2 பேர் சொல்லுவாங்க, பரவாயில்ல இவ கொஞ்சம் டேலண்டட் தான், எப்படியோ கண்டுபிடிக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா, லாஸ்ட் கார்டை எடுத்து நீங்க தான் வைக்கணும், இதுல என்ன முடிவு வருதோ அதை நம்ம ஏத்துட்டு போயிட்டேதான் இருக்கணும், எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கும் பயப்படாம வாங்க ஃபேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கு அப்படியே ரொம்ப கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். இந்த கார்டை டர்ன் பண்ணி வைப்பாரு, இவர் வந்து வின் ஆயிடுவாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிரும். அப்பதான் வந்து இவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் வின் பண்ணிட்டோம்ல, காசெல்லாம் எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. நம்ம வின் பண்ணிட்டோம்னு அவங்க அப்பாவும் வந்து சந்தோஷமா இருப்பாரு. அப்ப உள்ள இருக்கவங்க வந்து எப்படி இதெல்லாம் முடியும், ப்ரொஃபஷனல்ஸ் கூட இப்படி எல்லாம் விளையாட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் வில்லன் சொல்லுவான், என்ன நீ அதெல்லாம் நீ விளையாடுறதுக்குலாம் தர முடியாது அப்படிமா. இல்ல நீ தரணும்னு காட்டி இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போங்க, இதுக்கு மேல மேட்ச் விளையாட முடியாது போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இவனும் வந்து அந்த அடியாலாம் கூப்பிட்டு இவ கைய வந்து வெட்டுறதுக்காக சொல்லுவாங்க. உங்க அப்பா பயந்து போயிடுவாரு, வேணாங்க அது என் பிள்ளைங்க கைய வெட்டிட்டு அந்த புள்ள எப்படிங்க இருக்கும், அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனாலுமே இவங்க வந்து என்னன்னா எடிட் பண்ணவும் முடியாது, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் உள்ள இருந்து லில்லியும் அந்த பிரதர் ஒருத்தர் இருப்பாருல்ல அவரும் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து இவ பண்ணனது தப்புதான், இவளை வந்து மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ தானவா இங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கிற அடியா எல்லாம் வருவாங்க கைய வெட்டுறதுக்காக. அப்ப அவங்க வந்து என்னன்னா கைய வெட்டலாம்னு சொல்லிட்டு வருவாங்களா, இவ அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, லில்லி அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுருவா. லில்லிக்கு அடிபட்டுரு. அவங்க அப்பாவும் வந்து டேபிளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குப்பாரு. ஹீரோயின் வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா லில்லிவே என் சிஸ்டரவே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் அடிக்க போயிருவாங்க. மறுபடியும் அங்க இருந்து ஒருத்தர் வந்து அடிக்க வருவாரு. அடிக்க வந்தப்ப இவங்க வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் லில்லியவே இது பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஃபைட்டே வந்து ரொம்ப காமெடியா தான் முடியும். லில்லிக்கு நல்லா அடிபட்டு ஒரு மூலையில முடியாம உட்காந்துருப்பா. அப்பதான் வந்து இவ சொல்லுவான், ரொம்ப காமாதான் இருக்கணும், கைண்டா நடந்துக்கோ, இப்படி எல்லாம் பண்ணா கடைசியில இப்படிதான் இருக்கும், நீதான் ஒரு நல்ல பர்சனே இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் பிடிச்சு நல்லா திட்டி விட்டுருவா. அடுத்தது அவன் வீல் சேர்ல உட்காந்துருக்குவான், அவனையும் பிடிச்சு தள்ளி விட்டு அவனுக்கும் வந்து மறுபடியும் காலில் அடிபட்டுரும். அப்பதான் சொல்லுவான், அவங்க பாத்தியா நான் அவனை ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், நம்ம தான் வந்து ரொம்ப பெஸ்ட் சிஸ்டர், உலகத்திலேயே குட் சிஸ்டர் இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அங்க இருந்து அவன் வந்து வாங்க வந்து மறுபடியும் இவளை பிடிங்கம்பா. ஆனா இவ வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெளியே வந்து ஓடி போயிடுவா. பின்னாடியே இவங்களும் வந்து துரத்திட்டே போவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்து கரெக்டா வந்து நம்ம ஹீரோ சார் வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சிருவாரு. அப்ப ஃபர்ஸ்ட் அடி வந்து ஹீரோ சார் மேல பட்டுரும். அப்புறம் இவங்க எல்லாம் வந்து ஓடி கார்ல ஏறி வீட்டுக்கு போயிருவாங்க. ஹீரோ சாருக்கு அடிபட்டிருக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து மருந்து போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் பக்கத்துல வருவாங்க. நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த அடிபட்ட இடத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு ஸ்கார் இருக்கும். அந்த ஸ்காரை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து ஒரு பிளாஷ்பேக்கு போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தவங்க கூட கான்ட்ராக்டுக்காக போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஜென்னும் லேடியும் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் வந்து நல்லாதான் இருக்கு, ஆனா நீங்க வந்து என்னன்னா ஃபீமேல்ல வந்து ரொம்ப தைரியமா இருக்க மாதிரி போல்டா இருக்க மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க, மேல வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கிறது சரியா, ஃபீமேல் லீடிங் பண்ணனா அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை தப்பா சொல்லிடுவாங்க அங்க இருக்கிறவங்க.
ஆனாலுமே இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. இருக்கிறவரு சொல்லுவாரு, நீங்க ஃபீமேல இது பண்ணா எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டே தேவையில்லை அப்படிம்பாரு. அவங்க சொல்லுவாங்க, அப்பனா எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வேணாம், நீங்க வாங்கின காசு திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு கேட்டுருவாரு. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப கொஞ்சம் போல்டா தானே பேசுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீங்க வந்து எவ்வளவு குடிச்சிருக்கிற, அதுக்கு ஃபர்ஸ்ட் காசு திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கொஞ்சம் ஆர்குமெண்ட்ல தான் முடியும். இதுக்குதான் வந்து இந்த ஆள் வந்து பழி வாங்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஸ்கிரிப்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த காலையில அப்பாயின்மெண்ட் இருந்தாருல, அந்த ஆள் வந்து அடியால செட் பண்ணிருப்பாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறதுக்காக தான். இவங்க அப்படியே பேசி நடந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க யாரோ ஓடி வர மாதிரி சத்தம் கேட்கும். அப்ப யாருன்னு பார்த்தா அங்க அடியாலாம் வந்து துரத்திட்டு வருவாங்க. அப்ப அவங்க அடிச்சிருவாங்க. அப்ப கரெக்டா வந்து ஹீரோ சார் மேலதான் பற்றும். அதனாலதான் வந்து இவருக்கு வந்து அந்த ஸ்கார் ஏற்பட்டிருக்கும். அப்புறம் ஒரு நாள் வந்து இவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்க சொல்லுவாங்க, அதுக்குள்ள ஆபீஸ் வந்தீங்க, ஏன் வந்தீங்க, உங்களுக்கு தான் 3 மாசம் லீவ் எடுக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் எல்லாமே சரியாயிட்டேன் அப்படிங்க. இல்ல பரவாயில்ல ரெஸ்ட் எடுங்கன்னு கேட்டு சொல்லுவாங்க. அதுக்கு இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்ட ஆரம்பிச்சுவாங்க. என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருங்க நான் என்ன பண்றேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காமிப்பாரு. இங்க பாருங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல, என் காயம் சரியாயிடுச்சு பாருங்க அப்படிம்பாங்க. இவங்க அப்படியே தொட போவாங்க. அப்ப அவர் திரும்பிடுவாரு. என்ன இருங்காட்டி, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து இவங்க இப்ப ரியல்லா நினைச்சு பார்ப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இது வந்து அவனுக்கு தானே இருக்கும், அது எப்படி இவனுக்கும் இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்னா என்னங்கிற மாதிரி அவங்க வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே தானே, என்னாச்சு அப்படிங்கிறவாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, சரி நான் உனக்கு இப்ப மருந்து போட்டு விடுறேன், மருந்து போட்டு விடும்போது கொஞ்சம் வலிக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க மருந்து போட்டு விடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரே திங்கிங்கா தான் இருக்கும், இது எப்படி பாசிபிள், அவனும் இவனும் ஒன்னா லீவ்ரான பத்தி தானே, நம்ம அது ரியல் லைஃப் தானே, அவன் எப்படி ரியல் லைஃப்ல வந்தான், அதே மாதிரி ஸ்கேர் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோ சார் வந்து நைட் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னா கேம்பிளிங் விளையாடுறாங்க, அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து இவர் தான் வந்து கொடுத்துருப்பாரு ரிப்போர்ட். அப்புறம் வந்து அவங்க அப்பா வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த என் பொண்ணுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நான் இனிமேல் கேம்பிளிங்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க தானே காட் ஆஃப் கேம்பிளிங், நீங்க போகாட்டி எப்படி அப்படின்னு காட்டி, ப்ளீஸ்மா நீ காமெடி பண்ணாத, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் அதுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அங்க வந்து டிவில வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கும். என்ன நியூஸ் ஓடிட்டு இருக்கும்னா வந்து இந்த கேம்பிளிங் பண்றதுல ஆள்ல வந்து 15 பேத்த வந்து புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்கன்னா ஒரு சிட்டிசன் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் டிவில வந்து நியூஸ் போயிட்டு இருக்கும். ஹீரோ ஹீரோயினும் மீட் பண்ணிப்பாங்க. இப்ப எப்படி இருக்கு காயம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க டேபிள்ல வந்து எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும். அது என்ன லெட்டர்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அப்ப ஹீரோ சார் வந்து இல்ல ஓபன் பண்ணி பாருங்கம்பாங்க. இவங்க வந்து தேங்க்யூ சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லெட்டர் தான் இருக்கும். அப்பதான் சொல்லுவாங்க, நீங்க தேங்க்யூ சிட்டிசன் வந்து தேங்க்யூ பண்ணணும்னு சொன்னீங்களா, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு காட்டி அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நீயா பண்ணனா நம்பவே முடியல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒன்னா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோஆபரேஷன் பண்ணதுக்காக ரெண்டு பேரும் சைன் போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து சைன் போட்டுட்டு சொல்லுவாங்க, ஹாப்பி கோஆபரேஷன், நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசி முடிச்ச அப்ப வந்து அங்க வந்து ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அதனால குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க, இவங்களுக்கு வந்து மில்க் டீ தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டீல வந்து என்னென்ன போடணும் எல்லாமே வந்து இவர் கரெக்டா வந்து சொல்லி இருப்பாரு. சொல்றத கேட்கும் போது இவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். என்னடா அது நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத இவன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிளாஷ்பேக் போகும். ஸ்டார்டிங்ல வந்து இவருக்கு ஒரு ட்ரிங்க் கொண்டு வந்திருப்பாரு, இதுல என்னென்னலாம் போட்டிருக்கு அந்த மாதிரி சொல்லி இருப்பாருல, அதை வந்து இவங்க நினைச்சு பார்ப்பாங்க. என்னடா இது இதெல்லாமே வந்து ஸ்கிரிப்டுக்கு வெளியே தானே, அதெல்லாம் வந்து என் அசிஸ்டன்ட் தானே என்னை பத்தி எல்லாமே தெரியும், இப்ப என் அசிஸ்டன்ட் எங்க, எப்படி இந்த ரியல் லைஃப்குள்ள வந்தா ஸ்கிரிப்டுக்குள்ள வந்தான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி திங்கிங்ல இருக்கும். ஏன் என்னாச்சுன்னு கேட்பாரு. இல்ல ஒண்ணும் இல்ல நம்ம ஒர்க்க பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இருந்தாலுமே வந்து இவங்க அப்படியே ஒரே திங்கிங்ல தான் இருப்பாங்க, நம்ம ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கிறோமா இல்ல மாதிரி ரியல் லைஃப்க்கு போயிட்டோமான்னு தெரியாம. அப்புறமா அவங்க பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க, இவன் பாத்தியா எல்லாத்தையுமே எப்படி போட்டு அடிக்கிறான், ஒருவேளை இவன் தான் வந்து லீவ்ரானா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சு பாக்குறாங்க.
லில்லியையும் அங்க வில்லன் நீயையும் காமிக்கிறாங்க. என்ன நீயே இவ்வளவு நாளா வந்து உன்னால எல்லாமே வந்து தப்பாதான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. அவர் கோவப்படுறங்காட்டி இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணுவாங்களா, அவரை வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக பக்கத்துல போய் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறது வந்து அவர் தப்பா நினைச்சிட்டு வா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கூப்பிடுவாரு. ஆனா இவங்க வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போய் அவங்க வீட்டுல போய் படுத்துக்கோங்க, அப்ப அவளை வந்து ரேப் பண்ணிருங்க அந்த மாதிரி இவ வந்து சொல்லியிருப்பா. அதனால சரி இதை போய் நான் வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வருவா. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து இவளுக்கு வந்து ஒரு மாதிரி நாசியா ஃபீலா இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. ஆனாலுமே வாமிட் எடுக்க மாட்டா. அப்பதான் நினைச்சு பாப்பா ஒருவேளை நம்ம பிரெக்னண்டா இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வயிற்றுல கைய வச்சுட்டு நிப்பா. இந்த லில்லி வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பொக்கே மாதிரி வச்சுட்டு அதுல ஒரு லெட்டரை வந்து எழுதி வச்சுட்டு போயிடுறா, இந்த இடத்துக்கு வா, இந்த வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜுவானோட தங்கச்சி இருக்கால அவதான் வரா, வந்து எடுத்து பாத்துடுறா. அந்த பொக்கேவை எடுத்து பார்த்துட்டு அதுல இருக்கிறத பார்த்துட்டு இவ வந்துதான் அந்த இடத்துக்கு இவ போக போறா. இந்த வில்லனும் நீ வந்து அவ சொன்ன ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பெட்ல வந்து படுத்துட்டு அப்படியே ஜாலியா இது பண்றான். ஆனா யாரோ வருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் பெட்ஷீட் போட்டு மறைஞ்சுதான் இவன் படுத்துக்கிறான். அந்த இடத்துக்கு அவன் தங்கச்சி வந்துடுறான். அந்த பொக்கேவை எடுத்துட்டு வந்து வைக்கிறா. வந்ததுக்கு அப்புறமாவே இவ வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. இவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. காலையில ஆயிருது. இவங்க எந்திரிக்கிறாங்க, யாரும் பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே இவனை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா ஒரே கத்துறாங்க. கத்ததுக்கு அப்புறமா எவ்வளவு ராஸ்கல் தைரியம் இருக்கு, இங்க வந்து என் கூட படுத்துட்டு உன்னை சாக அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே கத்த ஆரம்பிச்சிருவா. அப்பதான் வந்து லில்லி கரெக்டா கதவு திறந்துட்டு வருவா. இவன் எப்படி இங்க வந்தா அப்படின்னங்காட்டி இவன் என்ன இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா, இப்படி ஒரு பொண்ணெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிருவான். அப்பதான் வந்து லில்லி இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவனை இங்க வர சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ லில்லியை போட்டு அடி அடி நடிப்பா. ரெண்டு பேரும் உருண்டு புறந்து சண்டை போட்டுப்பாங்க. ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதை வந்து ஹீரோயின் வந்து அப்படியே மறைஞ்சு நின்று பார்த்துட்டே இருப்பாங்க, இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தவங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா கூப்பிடுவாங்க. இவங்க அப்படியே பயந்துடுவாங்க. என்ன நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்ன நீ நடந்து வர சத்தம் கூட கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் சத்தமா நடந்து வந்தா அவருக்கு சாருக்கு வந்து போக்கஸ் மிஸ் ஆகும், அதனால நான் மெதுவா தான் நடந்து வருவேன் அப்படின்பா. சரி இந்த டீ யாருக்குன்னு கேட்பாங்க. இது வந்து சாருக்கு தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் ஒன்னு சொல்றேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க காதுல வந்து ஒண்ணு சொல்லிடுவாங்க. என்னன்னா இந்த டீல வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி கொண்டு வா, அது 2 கப்பா கொண்டு வான்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து இவங்களும் போய் அங்க உட்காந்துப்பாங்க. இவங்களும் வந்து 2 டீ கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அங்க வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறமா வந்துதான் வந்து 2 பேரும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ சார் வந்து சொல்லுவாரு. ஹீரோ சார் சொல்லுவாரு, டீ வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இன்னைக்கு வந்து லெமனும் ஹனியும் போட்டுதான் வந்து டீ வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஹனியா, ஐயோ ஹனி டீயா, நீ குடிக்காத ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வா 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 ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஹனி அலர்ஜி இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி இவர் ஸ்ட்ரக் ஆகி நிப்பாரு. நீ யாரு என்னோட பிஏவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது வந்து ஸ்கிரிப்ட் தானே, நீ எப்படி இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப வந்து இவர் சொன்னாரு, இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரங்காட்டி அவரு தான் சொல்லுவாங்க, இல்ல அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அப்ப வந்து உங்களை பார்த்தேன், நீங்க வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற. நீனா பைத்தியமா, அங்கிருந்து எதுக்கு இங்க வந்த அப்படின்னா, இல்ல உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன், இதுல என்ன இருக்குது அப்படிங்கிற. நீ என் கூட இருக்கணுங்கிறதுக்காக நினைக்கிற, அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு எனக்கு எல்லாத்துக்காகவே சண்டையெல்லாம் போடுற, உனக்கு எனக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி இவங்க கேட்பாங்க. சார் சொல்லுவாரு, எவ்வளவு வருஷமா உன் கூட இருக்கேன், ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உன்னால புரிஞ்சுக்கவே முடியறது இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவாரு, நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உனக்கு தான் எந்த ஒரு ஃபீலுமே இல்லையே, ரியாலிட்டி எது ஸ்கிரிப்ட் எது எதுவுமே உனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கவே தெரியல, ஃபர்ஸ்ட் ரியாலிட்டிக்கு வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நான் வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கிற வெறும் பேப்பர் மாதிரி கெட்டவெல்லாம் இல்ல, நான் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போவாரு. இவங்க புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. ரொம்ப பக்கத்துல எல்லாம் வராத, தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க.
அவங்க கைய புடிச்சிட்டு அவரு வந்து சொல்லுவாரு, கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு, எனக்கு நீ வேணும், உன்னை நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவரு வந்து சொல்லுவாரு. ஆனாலுமே வந்து அவங்க எதையுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்புறமும் இவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நான் வேற யாரா இருந்தாலும் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நீயா இருக்கிறங்காட்டி மட்டும்தான் இதெல்லாம் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டை விட்டு வெளியே போகணும்னா நீ வந்து என்னை வந்து 100% நம்பினா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அப்புறம் வந்து ஒரு பிளாஷ்பேக் போகும். என்னன்னா வந்து இவங்க தூங்கிடுவாங்க. இவங்களை கொண்டு வந்து அவங்க ரூம்ல படுக்க வச்சுட்டு அவர் ஷூஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இவரும் பக்கத்துலயே உட்காந்து அவங்க தூங்குறாங்கன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கி தூக்கத்துல இருந்து எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து நீதான் வந்து என்னை இங்க வந்து படுக்க வச்சியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உனக்கு கண்டிப்பா வந்து 30% சேலரி வந்து இந்த மாசம் வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க நான் அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் கண்டிப்பா குடுப்பேன், நீ கண்டிப்பா வந்து நீ உன்னை எவ்வளவோ நல்ல குட்டா ஒர்க் பண்ற, அதனால நீ பண்ற ஒர்க்குக்கு வந்து நான் ஏதாவது இது பண்ணணும்ல அப்படிம்பாங்க. நீ வந்து என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இல்ல அந்த மாதிரியும் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அவரு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ விட நீ நல்லாதான் பண்ற, அதனால எந்த கவலைப்படாத, நீ போட்ட எல்லா எஃபர்ட்ஸுமே வந்து நான் கண்டிப்பா வந்து பே ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போ, நீ இதுக்கப்புறம் எதுக்கு இங்க இருக்கிற, வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. இவங்க சொல்லுவாங்க உன்னை வந்து வேற ஒரு ஆளாலாம் வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது, நான் ஒருத்தவங்களை வந்து மனசுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வெறும் என்னோட அசிஸ்டன்ட் மட்டும்தான், நீ வந்து அதுக்காக வந்து நீ என்கிட்ட கேர் எடுத்துக்கிட்டேங்கிறதுக்காக எல்லாம் வந்து உன்கிட்ட வந்து நான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து இவருக்கு வந்து அப்படியே ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ்ல போவாரு, அப்படியே கிஸ் பண்ற மாதிரி. ஹீரோ சார் அப்படியே வந்து பேச்ச மாத்துவாரு. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க சும்மா உன் தப்ப மறைக்கிறதுக்காக சப்ஜெக்ட் எல்லாம் மாத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்ம வந்து இப்ப 2 வே ஜேர்னில இருக்கோம், ஒண்ணு வந்து ஸ்கிரிப்ட் லைஃப், இன்னொன்னு வந்து ரியல் லைஃப், நீ நல்லா யோசிச்சு சொல்லு, உனக்கு வந்து யாரு கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, உன் வாழ்க்கை முழுவதும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இது என்னன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவாரு. இப்பதான் வந்து அந்த டாக்டர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட சொல்லுவாங்க, இவர் பிரெயின்ல வேவ்ஸ் வருது, நீங்க பேசுங்க, பேசுறது இவங்களுக்கு கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு வாய்ஸ் கேக்குது, என்னன்னா வந்து நாங்க சொல்றோம் பிளாட் வந்து இப்ப சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, நீங்க 100% வந்து ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வரணும்னா அவங்கள நம்ப வச்சுதான் வெளியே வர முடியும், மத்தபடி எல்லாம் வேற எந்த பண்ணியும் வெளியே வர முடியல, 100% அவங்களுக்கு வந்து உங்க மேல ட்ரஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அந்த அம்மாவும் பொண்ணும் வந்து இந்த ஆள் கிட்ட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா வந்து இவங்க பிள்ளை வந்து இவர் ரேப் பண்ணிட்டார்ல, அதுக்காக தான் வந்து அவங்க தூக்கி குப்பை இது அதெல்லாம் அடிச்சுட்டு இவரை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க இது அதுன்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாங்க. அத வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்துட்டே தான் இருக்கிறாங்க என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு. 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறத தடுக்கலாம்னு சொல்லிட்டு லில்லி வருவா. ஆனாலுமே லில்லிய புடிச்சு அங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவ கீழே விழுந்துருவா. விழுந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து அந்த இடத்துலயே வந்து அபார்ஷன் ஆயிரும். அப்பதான் வந்து ஹீரோயின் நினைப்பா என்ன இது இவளுக்கு எப்படி இப்ப அபார்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சு பாப்பா. எல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பாப்பா. ஆனா வந்து நம்ம ஹீரோயினால வந்து ஸ்கிரிப்ட வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அவ உண்மையாவே பக்கத்துல வந்து ஓடி வருவா, எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னாலதான் வந்து இப்படி எல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த இடத்துல வந்து ஹீரோயின் வந்து ஓடி போயிடுவா. ஓடி போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் மட்டும் தனியா அங்க ஒரு இடத்துல நின்றுட்டு வந்து யோசிச்சு பாப்பா, ஏன் நம்ம கையை இப்படின்னு தள்ளினா வந்து ஸ்கிரிப்ட் வந்து மாறுமே, பிளாட் மாறிடும், ஆனா ஏன் இப்பெல்லாம் வந்து இது மாறுறது இல்ல அப்படின்னு நினைச்சு பாப்பா. அப்புறம் வந்து இதெல்லாம் எதுலயோ டிஃபரன்ஸ் தெரியுது, பேப்பர்ல இருக்கிற ஸ்கிரிப்டும் இதுவும் வேறையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாப்பா. அப்ப அவர் கேட்டிருப்பாருல்ல, இனிமேல் லைஃப் ஃபுல்லா நீ யாரு கூட இருக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அத வந்து இவங்க வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஹீரோ தான் வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோவை பார்த்து சொல்லுவாரு, நல்லூ ஹீரோ நீ இல்லாம வந்து என் வாழ்க்கைய வந்து இருக்கவே முடியாது, நான் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்கிரிப்ட் இல்லாட்டியும் நான் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவரு அங்க இருந்து ஓடி வருவாரு. வந்து கேட்பாரு என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படிம்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, என் கூட நீ ரொம்ப வருஷமா இருக்க, என் கேரக்டரை பத்தி தெரியும், நான் வந்து ஒரு நாமினேட்டடான கேரக்டர், சின்ன ஒரு லாஸ கூட என்னால வந்து தாங்கிக்க முடியாது, எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே வந்து மறக்கவும் முடியாது, அப்படிங்கும் போது என்னை வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போதும் இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத, நான் வந்து ரொம்ப பெஸ்ட் லீவரானா இருந்து உன்னை பாத்துக்குவேன், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க.
ஹாஸ்பிட்டல்ல காமிப்பாங்க. லில்லிக்கு வந்து அபார்ஷன் ஆயிருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க, சாரிங்க உங்க குழந்தைய வந்து காப்பாற்ற முடியல, உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு, உங்க பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, இனிமேல் வந்து உங்களால குழந்தை பொறுத்துக்கவும் முடியாது, அந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. இதை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஜோவான் மட்டும் தனியா அந்த வீல் சேர்ல உட்காந்து இருப்பாங்க. அப்ப வந்து இங்க நீ இருக்கிறாருல, அவரு வந்து ஓடி வருவாரு. ஓடி வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து, என்ன காலையில உங்க வீட்டுல இருந்து வந்து எனக்கு ட்ரபிள் கொடுத்தாங்க, அதனால உன்னை நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து வீல் சேர்ல இருந்து தள்ளி விட்டுட்டு அவரை போட்டு ரொம்ப அடின்னு அடிச்சிருவாங்க. இவரு ரொம்ப அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நீய வந்து தள்ளி விட்டுட்டு அங்க ஒரு ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக்கை வச்சு அவரை ரொம்ப அடின்னு அடிச்சு இவரை வந்து கொலையே பண்ணிடுறாரு. அம்மாவும் பிள்ளையும் வெளியே வராங்க. அப்படியே அந்த ஆள் செத்து கிடக்கிறத பார்த்து ஒண்ணும் முடியல, மைண்ட் போய் அந்த அம்மா அப்படியே அதே இடத்துல மயங்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த செத்த டெட் பாடியை எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அந்த ஆளையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இல்லாம எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது பேசி ஏன் பேசாம போற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் பண்ண தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயினும் பாக்குறாங்க, இவன் பண்ண தப்புக்காக இவனே வந்து ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இவனால் ஜோவானும் அவனும் போயிட்டான், அவள் லில்லியும் போயிட்டா, அதனால இனிமேல் நமக்கு வந்து எந்த ஒரு எனிமீஸும் இல்ல, அதனால வந்து நம்ம மறுபடியும் இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம ரியல் லைஃப்கே போயிடலாமா, ஸ்கிரிப்ட் வேர்ல்ட விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து உங்களை வந்து 100% நம்பினா மட்டும்தான் வந்து உள்ள வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, நான் நம்ப வைக்கிறதுக்கு இவரு வந்து ட்ரை பண்ணிட்டேதான் இருக்கிறாரு. ஆனாலுமே அவங்க ஃபுல்லா இவரை நம்பல. அதனால இப்போதைக்கு இவங்களால ஸ்கிரிப்டை விட்டு வெளியே போக முடியாது. இவங்க 2 பேரும் ஜாலியா சந்தோஷமா ஓடி ஆடி அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து லில்லி பார்த்துட்டு வந்து, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்க மறுபடியுமே வந்து பழிவாங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறாங்க. நைட் டைம் ஆயிருந்து. ஹீரோ சாரு வீட்டுக்கு வந்துடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அவரை வந்து பின்னாடி இருந்து யாரோ ஹக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா வந்து லில்லி தான் ஹக் பண்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்து புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. நீ எதுக்கு இங்க வந்தேன்னு, இல்ல உங்களை எனக்கு பிடிச்சிருக்குது, நான் உங்க கூடயே இருக்கிறேன், நான் அவங்கள லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் மறுபடியும் போய் தள்ளி விட்டுட்டு, உனக்கு என்ன லூசா, உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா, எப்படியா இருந்தாலும் முதலும் கடைசியுமா என் மனசுல இருக்கிறது ஒண்ணும் மீளாதான், நீ எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நீங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறங்க, உனக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவ பாரு அவ ரொம்ப பிரேவா இருக்கா, தைரியமான பொண்ணா இருக்கா, அவ இந்த கால்ல நிக்கிறா, எல்லாமே பண்றா, ஆனா நீ என்ன திருடிட்டு அடுத்தவங்களுக்கு கெட்டது தானே பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து அவளை திட்டிடுறாரு. என்ன ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க, நீங்க தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை வந்து கழட்ட போவா. இவருக்கு அப்படியே கோவம் வந்துடும். என்ன பண்ணுவாருன்னா, புடிச்சு இழுத்து அவளை வெளியே விட்டுட்டு இந்த ரூமு கதவை வந்து சாத்தி விட்டுருவாரு. நீயும் என்ன லவ்வே பண்ணலையான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வந்து சிரிச்சுட்டே வந்து பெட்ல உட்காந்து அவங்க மொபைல வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அங்க யாரோ வர மாதிரி இருக்கும். யார் வரான்னு பார்த்தா லில்லி வந்து இவ வீட்டுல இருந்து வருவா. இவங்க அப்படியே வந்து ஷாக் ஆயிருவாங்க. நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல அவன் வந்து உன்னை லவ் பண்றது எனக்கு பிடிக்கல, அவன் என்னதான் லவ் பண்ணணும், உன்னை கொலை பண்ணிட்டேன்னா அவன் வந்து என்னதானே லவ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ சொல்லுவா, நீ என்ன பைத்தியமா, கிறுக்கு மாதிரி பண்ணாத, அவனுக்கு வந்து என்னதான் பிடிச்சிருக்கு, நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் என்னதான் லவ் பண்ணுவான், நான் இல்லைனாலுமே வந்து அவன் என்னதான் நினைச்சிட்டு இருப்பான், கண்டிப்பா அவனை நினைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ எவ்வளவோ வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவா. ஆனாலுமே வந்து மேல வந்து ஸ்கிரிப்ட் வந்து நிறைய வந்து போயிட்டே இருக்கு. இல்ல நீ பொய் சொல்ற, அதெல்லாம் இல்ல, என்ன அவனுக்கு பிடிக்கும், நீ செத்துருன்னு சொல்லிட்டு அவளை குத்த வருவான். கடைசியில வந்து ஹீரோ வந்து நின்னுருவான். அப்படியே ஹீரோ மேலதான் குத்திடுவா. அதுக்கு அப்புறமா இவ வந்து அழுகிறா சிரிக்கிறா. இவ ஒரு மென்டல் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவா லில்லி. சைட்ல வந்து ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோல ஏறி விழுந்து சாகிறதுக்காக லில்லி முடிவு பண்ணி அவளும் அங்க இருந்து விழுந்துருவா. அழுதுட்டே சொல்லுவாங்க, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு தான் நான் என் வாழ்க்கை ஃபுல்லா நீயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன நீ விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே பிளாஷ்பேக்லாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து. ஹீரோயின் அழுதுட்டே சொல்லுவா, உண்மையா என் லைஃப் வந்து உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஏன் லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிருவா ஹீரோயின். ஆனாலுமே வந்து அவர் இருக்க மாட்டாரு. அப்படியே வந்து இவர் வந்து செத்துருவாரு. எந்திரி எந்திரி, என்னை விட்டுட்டு போயிட்டியா, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற, எந்திரிச்சிடுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவாங்க.
போய் அப்படியே வந்து கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க வந்து அவரை வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் சொல்லு, இப்பதான் வந்து அவ வந்து 100% வந்து உன்னை நம்பிட்டா, அதனால இப்ப நீங்க ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி லைட் மாதிரி எரியுங்கல்ல, எரிஞ்சிட்டு இப்ப 2 பேருமே வந்து இவங்க ஸ்கிரிப்டை விட்டு வந்து வெளியே போயிடுறாங்க. ஹீரோ சாரும் வந்து அந்த லேப்ல இருந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து அவர் நினைச்சு பார்க்க, அப்பாடி நம்ம ஒரு வழியா ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அங்க வந்து அந்த ரைட்டருமே வந்து உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னா நம்ம ஹீரோயினும் வந்து ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து 2 பேரும் வந்து அப்படியே பாத்துக்கிறாங்க. பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்த்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை கோவப்பட்டு அடிக்க போயிடுறாங்க. ஒரு குப்பை கதையை எழுதி வச்சிருக்கிற, நீ நில்லு நில்லு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு, ரபிஷான ஸ்டோரி எழுதி வச்சிருக்கிற, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் ஸ்டோரி எழுதி வைப்ப, இதெல்லாம் இப்படி எழுதுவியா, இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அடிக்க போயிடுறாங்க. எப்ப பாரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அது இது எல்லாமே, இதெல்லாம் பண்ணாத, உன் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இவனை மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் அப்படி எழுதுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற டாக்டர் வந்து அவர் தலையை தொட்டு பார்த்துட்டு சொல்றாரு, உண்மையாவே அவங்க உங்களை லவ் தான் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.